ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தரகர் ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டிகிட்ருப்பாங்க. அதை பார்த்து அபிராமி, இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ரம்யாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரம்யா கிட்டேயும் ஃபோட்டோ காமிப்பாங்க. ரம்யாவும் நல்லா தாங்க ஆண்டி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி தரகர்கிட்ட, இந்த பையன்கிட்டயே நீங்கள் பேசி எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, நம்ம இப்போ எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே தரகரும் சரிம்மா நான் மாப்பிள்ளை வீட்டில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்ருக்கோம். இதை கார்த்திக்கும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. தீபா போய்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க முகம் கொடுத்து பேசாமலே பார்த்தீங்கன்னா ரம்யா அங்கேருந்து கிளம்பி நேராக ரியாவை போய் பார்ப்பாங்க. ரியா வந்துட்டு என்னாச்சு ரம்யா, ஏன் உன்னோட முகம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரம்யா வந்துட்டு, அந்த அபிராமி சும்மா இல்லாமல் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் தரகரை வர வச்சு ஒரு பையனை பார்த்துருக்காங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ரியா, எதுக்காக இப்போ நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு பார்த்துருக்காங்கல்ல, அந்த மாப்பிள்ளையோட பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்வாங்க. நல்லாவே தெரியுமே ரமேஷ் அப்படின்வாங்க. நீ என்ன பண்ணுற, அந்த பையனுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்லிடு அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரமேஷ்ன்றவருக்கு கால் பண்ணிவிட்டு, உங்களோட ஃபோட்டோ ப்ரொஃபைல் எல்லாமே தரகர் கொண்டு வந்து காட்டினார் அப்படின்வாங்க. ஓ அப்படியா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்வாங்க. அதனால் எனக்கு நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி ரம்யா கேட்பாங்க. என்னன்னு வந்து அவர் கேட்கும்போது, இல்லை எனக்கு இந்த நிச்சயத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, நீங்கள் என்ன பிடிக்கலன்னு சொல்லிடணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரமேஷ் வந்துட்டு, ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ரம்யா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.